புலி அடிச்சத போய் பார்க்க போறியா? ஒரு எலும்பு கூட மிஞ்சி இருக்காது. பேசாம நான் சொல்றபடி கேளு. இல்ல என் உயிர் போனாலும் சரி, நீ சொன்னபடி நான் கேட்க மாட்டேன். நான் பார்க்கத்தான் போறேன். ஜீவா, ஜீவா, ஜீவா. என்ன பிரதர் முடிக்கிற? புலிகிட்ட ஆட்டவன் எப்படி தப்பிச்சு வந்தான்னா? ஜீவா, நான் ஒண்ணும் செய்யல. எல்லாம் அந்த பையன் விஜயன் தான். ஒரு ரவுடி சொன்னாலும் கேட்கவே மாட்டான். அவன் வேலைதான் இது. அவனை வேணா போய் கேட்டு பாரு. ஜீவா, உங்களுக்கு ஒண்ணு பயம் இல்லையா? எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்த கபாலி செய்யாத அக்கிரமே இல்ல. உங்க அக்கா மேல இருக்கிற இறக்கம் இவரை காப்பாத்திட்டே வருது. அந்த பேச்சே வேண்டாம். சரி, வா போலாம். நான் வரல. கலா, பின்ன என்ன, உங்களை பார்க்க வந்தேன். இவ்வளவு நேரமா காத்திருக்கேன். போறேன்னா போங்களே. சாரி கலா. கலா, நம்ம முதல் சந்திப்பு சண்டையில ஆரம்பிச்சது பாரு. ஆரம்பிச்சிட்டீங்களா? போதும், நான் போறேன். கலா, நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. ஒரு நல்ல காதலுக்குள்ள இலக்கணம் என்னன்னு தெரியுமா உனக்கு? பாடம் சொல்ல போறீங்களா? கேக்குறேன். நீங்களும் உட்காருங்க. சொல்லுங்க. வேணாம். காதல் இலக்கணம் உனக்கு புரியாது. புரிஞ்சாலும் கோபம் வரும். உனக்கு இஷ்டமானது எதையாவது சொல்லு. நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன? ராத்திரி பூரா இங்கே இருக்கணும். தூக்கம் வந்துடாது? தூக்கம் வந்தா இப்படியே தூங்கணும். கஷ்டமா இருக்காது? காதல் இலக்கணம் தெரியுமா உங்களுக்கு? நீயே சொல்றியா? சொல்லு சொல்லு. சொல்லிடுவே. சொல்லு. இன்பம், துன்பம், கோம், சண்டை, அடி, வெட்டு, குத்து. இன்பம், துன்பம், கோபம், சண்டை, வெட்டு, குத்து, அடி. ஜீவா, கலாவை காணோம். ஆமா, எங்க போச்சு? என்ன ஆச்சு? என்ன எல்லாம் பேசாம இருக்கு? போய் தேடுன்னு சொல்றேன். பதஷ்டப்படாத. எல்லாரும் எல்லா இடத்தையும் தேடியாச்சு. கலாவை காணோம். ஐயோ, வாங்க அண்ணே. யாரோ புதுசா ஒரு ஆள் வந்தாரு. புதுசாவா? முன்னொரு ஆள் வந்தாரு. நீ கூட வக்கீல்னு சொன்னி. அந்த ஆள் தான் கலாவோட பேசிட்டு இருந்தாரு. தண்டபாணி, உன்னை நான் எப்ப வர சொன்னேன்? நீ எப்ப வந்திருக்க? டயத்துக்கு வந்திருப்பேன். ஆனா இடையில இன்னொரு அவசர வேலை வந்துடுச்சு. உனக்கு வர்ற அவசர வேலை மாதிரி இந்த உலகத்துல வேற யாருக்குமே வராது. போ, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. தண்டபாணி, நான் சொல்றத கேள். நான் ஒரு வக்கீல். வெற்றி தோல்வியை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். ஆனா நான் செய்ய வேண்டியதை சரியா செய்வேன். பயப்படாம போ. நாமும் அப்படித்தான். ஒரு காரியத்தில் இறங்கினா என்ன ஆனாலும் சரி, கடைசி வரைக்கும் பார்க்காம விட மாட்டேன். ஆமா, சரி, போயிட்டு வர்றேன். நான் இப்ப வெளியே போறேன். ராத்திரி நேரம் கழிச்சு தான் வருவேன். நான் வரலங்கிறதுக்காக நீ காத்திருக்க வேண்டாம். சாப்பிட்டு படுத்துரு. நான் வந்தா கதவை தட்டுறேன். சரி மாமா. அம்மா, இங்க யாராவது தடை வந்தானா? நான் தான் வந்திருக்கேன். ஓ, வணக்கம். வணக்கம். வேற யாராவது வந்தாங்களா? யாரும் இல்லையாப்பா? ஜீவா, நீ கொஞ்சம் இருங்க, நான் வரேன். கருப்பாவது தடை உள்ள வந்தானா? எங்கயா? யாரும் வரலையா? வரலையா? வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல, கதவை தாழ் போட்டுக்க. என்ன தம்பி? சார், ஒண்ணும் இல்லம்மா. ஓ, வணக்கம். எப்போ வந்தீங்க? நீ தள்ளி விட்டுட்டு ஓடுனீங்க. அதுக்கு முன்ன ஒரு 5 நிமிஷம் இருக்கும். மன்னிச்சிருங்க. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. ஆமா, நீயே என்னமோ மறந்துக்கிற. யார விரட்டிட்டு ஓடியாந்த? அதாவது ஒரு கொலைகார. தம்பி, ஊருக்கு போயிடும் பேசாம. இல்ல, எதுக்கு வந்துருக்கீங்க? ஜீவா, நீ என் கலாவும் சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு வந்துட்டீங்களே, இது உனக்கு நியாயமா இருக்குதா? நீ எவ்வளவு நல்ல புள்ளப்பா. நீ அங்க இருந்து வந்த பிறகு சர்க்கஸ் கொட்டாயில கூட்டமா இருக்குது. எல்லாம் நம்ம கூட்டம் தான் இருக்குது. நீ புறப்பட்டு வா தம்பி. தயவு செய்து மன்னிச்சிருங்க. இந்த பாரு, என் கஷ்டத்தை கொஞ்சம் தீரு. கவலைய பாரு. இங்க பெரிய ஆபத்தான சூழ்நிலைங்க, உங்களுக்கு தெரியாது. நீ வரமாட்டியா? என்னால வர முடியலீங்க. நான் என்ன செய்யறேன்? நீ வரவானா? நீ இங்கே வராதப்பா.
அங்க பட்டியா கிடக்கிறான் பாரு, அத்தனை வயலையும் தூக்கி பட்டியா கிடக்கிற மிருகத்துக்கிட்ட போடுறேன். நானும் ஏதாவது ஒரு கைட்டு சிங்கத்துக்கிட்ட போய் படுத்துக்கிறேன். அது என்ன தின்னாலும் திங்கிட்டோம், இல்ல துப்புனாலும் துப்புட்டோம். சார் சார் நான் சொல்றேன் கேளு. வேணாம் தம்பி, பொறுமையாக நான் சொல்றேன் கேளுங்க. வணக்கம். எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் குழம்பி போயிருக்கேன் சார். நான் ஒன்ன விட குழம்பி போயிருக்கேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. ஒரு நாளைக்கு 150 பேர் சாப்பிடணுமே, எப்படி சாப்பிட முடியும்? நான் வரப்பா. சரி, நீங்க இப்ப புறப்பட்டு போங்க. நாளைக்கு நானும் கலாபம் வந்து சாப்பிடுறேன். நிஜமாவா தம்பி? உண்மையா நிஜமா வர்றியா? இந்த பாரு, ஜீவா கலா 2 பேரும் வரதா நான் விளம்பரப்படுத்தி விடுவேன். அம்மா நீங்க சாட்சி. நீ வரலன்னா அங்க டெண்ட கிழிக்க மாட்டான். என் உடம்ப கிழிச்சு உள்ள எத்தனை எறும்பு இருக்குன்னு எண்ணி பாத்துருவான். புரியுதா? நான் கண்டிப்பா வர்றேங்க, நீங்க தைரியமா போங்க. அம்மா முன்னேறத்துல சொல்லி அனுப்புங்க. அம்மா தம்பி நான் வர்றேன் தம்பி. வர்றப்பா தைரியமா போங்க. ஜீவா, ஆளை பிடிச்சிட்டியா? எங்க பாவன்? என்ன நீ பாக்குறத பார்த்தா எம்எல்ஏ சந்தேகப்படுறாப்புல இருக்க. பாத்தீங்களா, அந்த சந்தேகம் உங்களுக்கே வந்துருச்சு. ஜீவா, வக்கீல் சார், அந்த கொலைகாரன் எப்படி வந்தான்? கலா இங்க இருக்கிறவங்க அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? உண்மையை சொல்லுங்க. ஜீவா, என்ன படி சொன்னா அது கடவுளுக்கே அடுக்காது. அவன் ஒரு கேஸ் விஷயமா இங்க வந்துட்டு போனான். அப்போ ஒருவேளை அவன் கலாவை பார்த்திருப்பானா என்னமோ. சரி இருக்கட்டும், நான் கலா வளர்ச்சிட்டு போறேன். கலா, கலா எங்க கலா? கலா இங்கதான் மயக்கமா கிடந்தது. டாக்டருக்கு போன் செய்ய ரூமுக்கு போனேன். திரும்பி வந்து பார்க்கும்போது கலாவை காணோம். கலாவை காணோம். இதெல்லாம் அதிசயமா இல்ல வக்கீல் சார்? இதையும் நான் நம்பணும் இல்லையா? ஜீவா, கலா இங்கதானே மயக்கமா படுத்திருந்தது. ஹோட்டல் சீன்ல என்ன பாரு, ஏன் இங்க வந்த? உன்னை சரி வீட்டுக்கு போனேன். அம்மா வந்து இங்க இருக்கிறதா சொன்னாங்க. என்ன விஷயம்? முதலாளி வந்து விளம்பரம் எல்லாம் பண்ணிட்டாரா? கலாவையும் உன்னை கையோடு கூட்டு வர சொன்னாங்க. கலா இங்க காதல் கட்டு வலிக்காது, அவுக்கவும் முடியாது. பாத்துக்க, உன் ஜீவா சிங்கமா இருக்கலாம் தங்கச்சி, ஆனா நாங்க நரி, வெற்றி நரிக்குத்தான். ஹலோ, ஆமா கபாலி தான் பேசுறேன். யாரு நீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாமா 5 லட்சம் வேணும். சரி கண்டிப்பா அப்படியே நடக்கும். கலாவை தானே, நீங்க சந்தேகமா படாதீங்க. சத்தியமா சொல்றேன், உயிரோட உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரி சரி, நாங்க வரக்கூடாது. நீங்க இந்த ட்ரீம் லேண்ட் ஹோட்டலுக்கு வாங்க. ரூமுக்கு வேணாம், நான் உங்களுக்காக டைனிங் ஹால காத்துக்கிட்டு இருக்கேன். ரொக்க 5 லட்சம் என் கையில, கலா உயிரோட உங்க கையில. ஓகே ஓகே, தேங்க்யூ. கபாலே, பிளான் சக்சஸ் தானே? 5 lakhs, வெரி குட். அடுத்த வேலை புறப்படுறேன். சரசாத அவ காய்க்கு முடிச்சுட்டு வந்துடுறேன். ஜாலியா பார்த்து கவலைப்படாத. இடியே விழுந்தாலும் அசைய மாட்டேன். கைவிடு. கூல் ட்ரிங்க்ஸ் யாரு கேட்டது? இப்போ மாடத்துக்கு ஒரு கப்பு எங்களுக்கு கொடுக்க தெரியாதா? கொண்டாங்க. நீ மறைட்டாயா, மிருக மாதிரி காலை ஒழித்து விட்டியா? உன் உடம்பையே ஒட்டிப்பேன். காலை வாங்கி விடியா? பிறகு எதுக்காக நீ அடிச்சது? என்ன அடிக்கிறது? வலிக்குதியா? பிரிச்சு போ. இந்த பாரு, உன்னை சுப்பகிட்ட சொல்லி உன்னை உதைக்க சொல்ல சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்க. என்ன நீ கட்டில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிற? வெளியில போறியா இல்லையா? இல்ல, எனக்கு கட்ட கோவம் வரும். கெட்ட கோவம் வருமா? ஆமா. வேண்டா. போடுங்க போடுங்க, நல்லா போடுங்க.
காரி குப்பை அதிக சொல்லுவேன். ஓடி போயிடல. ஓட சரி மெச்ச கால வர பாக்குறியா? அவரா செத்தம் போட்ட இந்த கை போறாது போத கட்டு. இத்தனை நாள் என்ன கொலை செய்ய தூண்டிக்கிட்டு இருந்தவங்களை கண்டுபிடிக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற நீ? டைனிங் ஹால்ல போய் காத்துக்கிட்டு இருந்தா அவங்களை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி முடியும்? இப்போதான் கபாலிக்கு போன் செய்தாங்க. 5 லட்சம் ரூபாயோட அவங்க வர்றாங்களாம். அதை வாங்கிட்டு கபாலி என்ன அவர்கிட்ட ஒப்படைக்க போறாராம். வெரி குட், நல்ல சான்ஸ் தான். கமா யாரு யாரு? ஜீவா தம்பி, கழுத்து சுத்தி கை போறதுக்கு பதிலா மாலை போகணும். இந்தாங்க காதலர் பரிசு, பேங்க் பாஸ்புக். உங்க அப்பா கொடுத்த 2 லட்சம் ரூபாயை உன் பேர்லயே பேங்க்ல போட்டேன். இன்னைக்கு இல்ல, உங்க அப்பா உயிரோட இருக்கும் போதே. தெரிய பாரு, இது தெரியாம எல்லாரும் என் மேல சந்தேகப்படுறாங்க. என் ராசி. எங்க அத்தை கலாவை தேட சொல்லி ஜீவாவை கட்டாயப்படுத்துறதுக்கு காரணமே கலாவை எனக்கு கட்டி வைக்கணுங்கிற ஆசையில தான். எனக்கு வந்து எண்ணம் இருந்தது. ஆனா கலா ஜீவாவை காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சதும் நான் இந்த எண்ணத்தை அடியோட மாத்திட்டேன். அது சரிப்பா, நம்ம வேதாச்சலம் செத்ததை பத்தி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு தெரியுமா? தெரியும். அந்த சந்தேகமும் என் மேலத்தான் வந்திருக்கும். அதனால தான் மாமா செத்து போன அன்னைக்கு அவருடைய உடல்நிலையை பத்தி ஆஸ்பத்திரி டாக்டரை வச்சு டெஸ்ட் பண்ணி இயற்கையான மரணம் தாங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன். பாருங்க. போகட்டும், பழசெல்லாம் மறந்து மன்னிச்சிடுங்க. பாத்தீங்களா, 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறாங்க. என் மகனுக்கு மருமகளுக்கும் மனசு ஒத்து போச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே மனசு ஒத்து போச்சுன்னு நீங்க எல்லாம் சிரிச்சு சந்தோஷப்படுறீங்க. இங்க கல்யாணம் ஆகி ஒத்துமைக்கு வராத கேஸ் ஒண்ணு நிக்கிது. ஃபேமிலி சீக்ரெட் இப்படி அவுட் பண்ணலாமா? உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல. இதான் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தின்னுட்டி இப்ப ஓடுதானே இருக்கு. பாஸ், என்ன மூலையே இல்ல? அது ஒரு மூலையில இருக்குது, இங்க எப்படி இருக்குது? நம்மளை பத்தி கவலையப்படாதீங்க. நானும் திட்டலாம், அவளும் திட்டலாம். அச்சா அச்சா. பத்தில திட்டலாங்கிற அச்சா அச்சா. பாசையும் புரியாது, எங்களுக்கு கூட சண்டையும் வராது. ஜெசி, அது என்னாச்சு? இது புதுச்சு. புதுச்சி 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 இல்ல இல்ல, இது பழச்சி. இது பழச்சி. இதுதான் புதுச்சி. போடு போடு, மாலை மாலை போட்டுக்க. மாலை போடு, மாலை போடு, கையை தட்டு.